ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து யூகே நேஷனல் மினிமம் வேஜ் அதிகரிக்க போகுது. என்னதான் இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்க கூட டேக்ஸ் பே பண்ண போறீங்க. அது எப்படி என்று இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல நேஷனல் மினிமம் வேஜ் என்ன ரேட்ல கூடி இருக்கு, இந்த ஆண்டு என்ன ரேட்ல கூடுது, இது எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024ஆம் ஆண்டு 21 வயசு இல்லாட்டி அதுக்கு கூடின ஒரு ஆளுக்கு நேஷனல் மினிமம் வேஜ் வந்து £11.44 இருந்திருக்குது. அதே பார்த்தீங்கன்னு சொன்னா 2025 இது £12.21 இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா 77 பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது போன வருஷம். அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல்ல £12.21 இருந்தது. ஏப்ரல் 2026ல £12.71 கூடி இருக்கு. இது வெறும் 50 பென்ஸ் தான் எங்களுக்கு இந்த வருஷம் நேஷனல் மினிமம் வேஜ் வந்து கூடி இருக்குது. இதே ஒரு 18 to 20 இயர்ஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு £8.60 இருந்தது. போன வருஷம் £10 கூடி இருக்குது. அதை இந்த வருஷம் 85 பென்ஸ் கூடி £10.85 வந்திருக்குது. இந்த 18 to 20க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024லேருந்து 2025ல் ஒரு பெரிய ஜம்ப் நடந்திருக்குது. £1.40 வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கிடைச்சிருக்குது போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் வெறும் 85 பென்ஸ் தான் கூட போகுது இந்த 18 to 20 ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆட்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 to 17 ஏஜ் கேப்பில் இருக்கிறவங்க 2024 ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு £6.40 கிடைச்சிருக்குது. அதே ஏப்ரல் 2025க்கு பிறகு உங்களுக்கு £7.55 கிடைச்சிருக்குது. இது கிட்டத்தட்ட £1.15 உங்களுக்கு கூடி இருக்குது. அதே இந்த ஏப்ரல் 26க்கு பிறகு இதை விட அப்ரெண்டிஸுக்கு 2024 ஏப்ரலுக்கு பிறகு £6.40 கிடைச்சிருக்குது. 2025 ஏப்ரலுக்கு பிறகு £7.55 கிடைச்சிருக்குது. 2026 ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு £8 தான் கிடைக்க போகுது. இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 2024 இருந்து ஏப்ரல் 2025க்கு ஒரு பெரிய ஜம்ப் நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த ஏப்ரல் 2025ல இருந்து இந்த வருஷ மினிமம் வேஜஸ் வந்து அந்த அதிகரிக்கிற ரேட் வந்து கொஞ்சமாக தான் இருந்திருக்குது. ஒரு போன முறை அதிகரித்ததுன்ற ஒரு பாதி அளவு தான் இந்த முறை வந்து மினிமம் வேஜ் கூடி இருக்குது. டெக்ஸ் த்ரெஷோல்டில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன்னா 2028 வரைக்கும் இந்த த்ரெஷோல்டு வந்து மாறாமல் இருக்கும். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் டெக்ஸ் த்ரெஷோல்டு வந்து அந்த இடத்துலயே இருக்குது. அதை விட இந்த டெக்ஸ் த்ரெஷோல்டுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுற அளவு வந்து கூடவே இருக்கும் இந்த மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் பண்ணினா பிறகு. 2025-26 டெக்ஸ் இயரையும் 2026-27 டெக்ஸ் இயரையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மினிமம் வேஜுக்கு ஃபுல் டைம் வேலை செய்கிற ஒரு ஆள், அதாவது 37.5 ஹவர்ஸ் வந்து வேலை செய்கிற ஒரு ஆள் 2025-26ல் அவற்ற பே வந்து £12.21 இருந்தது. அதே சேம் ஹவர்ஸுக்கு 26-27 இயரில் அவருடைய மினிமம் வேஜ் வந்து £12.71 இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த இயரில் £23,800 வந்து அவர்கிட்ட இன்கம்மாக இருக்குது. அதே இனி வரப்போகிற டேக்ஸ் இயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24,770 வந்து அவருடைய இயர்லி இன்கம்மாக இருக்க போகுது. இப்போ எங்களுக்கு டேக்ஸ் அலோவன்ஸ் வந்து £12,570. இதே தான் இங்கே இந்த டேக்ஸ் த்ரெஷோல்டில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்போ போன வருஷம் எங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் வந்து 11,230 வருது. அதே இனி வரப்போகிற வருஷம் 2026-2027க்குரிய டேக்ஸபிள் இன்கம் வந்து £12,200 வருது. அப்போ இதுன்ற 20%க்கு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு £2,440 வரப்போகுது இனி வரப்போகிற 2026-2027 டேக்ஸ் இயரில். இதே மாதிரி நீங்கள் 2025-2026 டேக்ஸ் இயருக்கு, இதே நீங்கள் 2025-26 டேக்ஸ் இயருக்கு £2,246 டேக்ஸாக பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட £194 எக்ஸ்ட்ராவாக பே பண்ண போகிறீங்க இந்த 2026-2027 டேக்ஸ் இயரில். ஓகே, அடுத்தது பார்ப்போம் நேஷ்னல் இன்சூரன்ஸ். நேஷ்னல் இன்சூரன்ஸ்லேயும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. த்ரெஷோல்டு £12,570 இருக்குது. என்ஐ ரேட்டும் வந்து மாற இல்லை, 8% தான் இருக்குது. 2024க்கு பிறகு 2024 12% இருந்ததை
போன வருஷம் வந்து 8% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 8% தான் அடுத்த வருஷத்துக்கும் இருக்கும். இதே உங்களோட ஏர்னிங்ஸ் 50,270 பவுண்ட்ஸுக்கு கூட இருந்தால் நீங்கள் 2% நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணுவீங்க. அதுவும் போன வருஷம் இருந்த அதே ரேட் தான். இப்போ டேக் ஹோம் பே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது உங்களோட நேஷனல் இன்சூரன்ஸ், பென்ஷன், டெக்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு எவ்வளவு மிஞ்சும்ன்றதை வந்து பார்ப்போம். 2024 £11.44 இருக்கையில் உங்களோட அனுவல் இன்கம், அதாவது க்ரோஸ் இன்கம் வந்து 22,300 இருந்தது. 2024லேருந்து 2025க்கு உங்களோட டேக் ஹோம் பே வந்து 1,500 பவுண்ட்ஸால் கூடி இருக்குது. அதே இந்த 2025 இருந்து 2026க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 1000 பவுண்ட்ஸ் தான் உங்களோட டேக் ஹோம் பே வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. யூகேல 2026ல் இந்த நேஷனல் மினிமம் வேஜில் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருந்தாலும் அசைலம் மற்றும் இமிக்ரேஷன் பாலிசியில் பெரிய மாற்றங்கள் வந்து நடந்திருக்குது. இது சம்பந்தமான அப்டேட்ஸையும் நீங்கள் இந்த கனன் யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.